வெல்கம் டு தீபன்ஸ் vlog. ஹாய் ஆல், ஹோப் யூஆர் ஆல் டூயிங் குட். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 10 days ஆகி போச்சு. கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருந்தால் பண்ண முடியல. அந்த ஃபர்தராக அந்த டிலேஸ் எதுவுமே இருக்காது. லாட் ஆஃப் ட்ராவல் ஒர்க்ஸ் ஆர் கம்மிங் அப், ஸ்டோரி டெல்லிங் இஸ் கம்மிங் அப். ஸோ நம்ம சேனலில் வர ஃபர்தர் வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மூவி ரிவ்யூ தான். பிளாஸ்ட் மூவி ரிவ்யூ. Movie was released on 28th of May 2026. இந்த மூவி இஸ் டைரக்டட் பை தி சுபாஷ் கே ராஜ். சுபாஷ் கே ராஜ் வந்து நம்ம பிரதீப் ரங்கராஜனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒர்க்ஸ் இன் லவ் டுடே எல்லாத்தையும் மூவியில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல பிரதீப் ரங்கராஜோட. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஃபார் ஹிம். அண்ட் கலைப்புலிய சகோரம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரவி பசூருங்கிறவர் தான் மியூசிக் டைரக்டர். படத்தில் மியூசிக்னு பார்த்தா நோ சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். பட் ஹீ டிட் ஹிஸ் ஜாப் வெரி வெல். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. அண்ட் மூவியோட லீட் ரோல் வந்து அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி அண்ட் பிரிட்டி முகுந்தன் இஸ் தேர். அந்த மெயின் ரோலில் 3 பேர் தான் மெயின் ரோல். இதை வச்சுட்டு அவங்க 3 பேர் வச்சு தான் கேரக்டர் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அண்ட் விவேக் பிரசன்னா. மொத்தமாக ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அபிராமி, அர்ஜுன் அண்டு பிரிட்டி முகுந்தன் ஆஸ் வெல் விவேக் பிரசன்னா. 4 பேர் இருக்காங்க. ஒரு ஸ்மால் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி, ரன்னிங் ஏ கராட்டே ஸ்கூல். ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராட்டே ஸ்கூல் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன மெயின் தாட்ஸ் இருக்குன்னா, அநியாயத்தை கண்டா தட்டி கேட்கணும். இதுதான் அவங்களோட மெயின் கான்செப்டாகவே இருக்கும். இதுதான் மூவி, இதுதான் பிளாட் ஆஃப் தி மூவி. அநியாயத்தை கண்டா தட்டி கேட்கணும். ஹீரோயினோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கனாலே அவங்க ஒரு அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி தான் அவங்க இன்ட்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவங்களுக்கும் அது இருக்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு பிரச்சனைக்குள்ள யதார்த்தமாக இவங்க உள்ளே வராங்க ஹீரோயின் மூலமாக. ஐ மீன் தி பிரிட்டி முகுந்தன், ஹீரோயினோட பேர் நிலானே சொல்கிறேன். நிலா மூலமாக உள்ளே வராங்க. உள்ளே வந்த இடத்துல ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னாக லிங்க் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க லிங்க் பண்ணுற விதம் சும்மா பிளாங்காக வந்து டக்குன்னு ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் வைக்காமல் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. இவங்க யாரோ அவங்க யாரோன்னு இருக்கும்போது அவங்கள வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து உள்ளே லிங்க் பண்ணி கொண்டு வந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. சுபாஷ் கே ராஜ் டேரக்டர் அவங்க அந்த இது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அடுத்தது மூவியோட வில்லன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான வில்லன் தான் ஜான் கொடன். ஜான் கொக்கனுங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வில்லன். நம்ம சார்பட்ட பரம்பரை வச்ச வில்லன் தான் அவர். அமைதியான வில்லனை காமிச்சு கோல்ட் பிளட்டட் மர்டராக காமிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியெல்லாம் கிடையாது. அஸ் எ சேட், அநியாயத்தை பார்த்தா தட்டி கேட்கணும். அந்த அநியாயத்தை தட்டி கேட்குற இடத்துல வந்து இவங்களை மீறி தட்டி கேட்குற மாதிரி இவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்துடுது. ஸோ இதை தட்டி கேட்டு முடித்தா தான் இவங்க ஆரம்பிச்சதை ஃபைனலைஸ் பண்ணி டோட்டலாக முடிச்சு வச்சா மட்டும்தான் இவங்களோட பேக் டு ஒரு நார்மல் லைஃப்க்கு ரன் பண்ண முடியும். ஒரு பேக் டு நார்மல் லைஃபுக்கு போக முடியுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ தே ஸ்டார்டட் டூயிங் இட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை முடிப்போம் அப்படின்றத அர்ஜுன் டிசைட் பண்ணுறாப்புல. லாட் ஆஃப் கோல்ட் பிளட்டட் மர்டர்ஸ்லாம் நடக்குது. ஆஸ் எ சேட் இட்ஸ் பியூர் ஆக்ஷன் பிளாஸ்ட் தான். ஆக்ஷன் லவ்வருக்கு ஓகே. ஸ்டோரி லைன் பார்த்தா ஒரு 7,000 crores ப்ராஜெக்டோட வில்லன் வரார். அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போனால் ஒரு 1300 பேர், ஒரு கிராமமே டோட்டலாக அழியுது. ஆனால் இதுக்கும் அர்ஜுனுக்கு இதனால தான் நம்ம சண்டை போடுறோம், இதுதான் பிரச்சனை, இதுக்காக தான் நம்ம உள்ளே வந்துடுவோம், எங்களை உள்ளே இழுத்து விட்ருக்காங்கன்றது கூட அர்ஜுனுக்கோ அந்த ஃபேமிலிக்கே தெரியாது. தெரியாமே தே டூயிங் இட். அவங்களுக்கு தற்காப்புக்கிறதுக்காக, அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக பொண்ணை போய் வந்து கடைசியாக பார்த்தா ஒரு 7,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணணும்னு சொன்னால் அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிராமத்தையே அழிச்சா தான், ஒரு 1300 பேர் உள்ள ஒரு கிராமத்தை அழிச்சா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியும். 7,000 கோடி ப்ராஃபிட் ஒரு சுச்சுவேஷனில் வில்லன் வாஸ் கம்மிங் இன்சைட் வித் 7,000 crores ப்ராஜெக்ட். அப்புறம் என்ன, அஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே மாதிரி தான் நடக்குது. வில்லனுக்கும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து மந்திரி வந்து லஞ்சமாக கேட்குறாரு. ஸோ அந்த 1000 கோடி ரூபாய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டுக்கு வந்து ஹீஸ் ஹைரிங் எ காய், இஸ் நேம் அப்ராஹம். ஒரு 100 ரூபா நோட்டை வச்சு தான் ஸ்டோரி லைன். அந்த 100 ரூபா நோட் வந்து அர்ஜுன் வீட்டில் இருக்கும். ஸோ அர்ஜுனை தேடி அலைவாங்க. அந்த 100 rupees நோட் இருந்தால் மட்டும் தான் 1000 crores வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.
ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி லைன். இப்படி தான் அர்ஜுன் ஃபேமிலிக்குள்ளே வந்து ஹோல் வில்லன் குரூப்ஸ் வந்து உள்ளே வராங்க. 100 ரூபா நோட்டு, அந்த 100 ரூபா நோட்டு வந்து அர்ஜுன் ஃபேமிலிக்குள்ளே மாட்டிக்கும். ஃபேமிலியாக அர்ஜுன் வீட்டுக்குள்ளே ஒரு 100 ரூபா நோட்டு, அந்த 100 ரூபா நோட்டு வந்து அர்ஜுனோட வீட்டுக்குள்ளே மாட்டிக்கும். இப்போ அந்த 100 ரூபா நோட்டை தேடி தான் இல்லை வில்லன்னா ஒருத்தவங்கலாம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அது 7,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மெயின் கருவாக இருக்கிறது வந்து 100 ரூபா நோட்டு. அதாவது வில்லன் வந்து மந்திரிக்கு வந்து லஞ்சம் கொடுக்குறதுக்கு 1000 கோடி ரூபா வேணும். அந்த 1000 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் அந்த 100 crores ஹவாலா, ரைட் வேர்ஸ் ஹவாலா பண்ணணும்னா 100 rupees நோட்டை கொண்டு போய் துபாயில் கொடுத்தா தான் அந்த 1000 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து இதுதான் ஆக்சுவலி லைனே. இதுக்கும் அர்ஜுனுக்கும் சம்மந்தமே இல்லை. அர்ஜுனுக்கு மீறி அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த வில்லன்கள் உள்ளே வருவாங்க. வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த வில்லன்களை எப்படி சமாளித்து எப்படி அந்த கிராமத்தை காப்பாற்றி 1300 கோடி ரூபா, இதுக்கப்புறம் எப்படி இந்த வில்லன்களை சமாளித்து அந்த 1300 பேர் உள்ள கிராமத்தை காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் ஸ்டோரியோட லைன். இதில் என்ன பியூட்டிஃபுல்னா, எதுக்கு சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம், இது நம்ம சண்டை போடுறதுனால அந்த 1300 ஃபேமிலி உள்ள ஒரு கிராமம் வந்து காப்பாற்றப்படுமாங்கிறது கூட அவருக்கு தெரியாது. ஸோ ஹீ சேவிங் ஹிஸ் ஓன் ஃபேமிலி. அவங்க சொந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு ஃபைட் பண்ண ஆரம்பித்து அதனால பின்னாடி உள்ள நன்மைகள் நடக்குது. ஸோ இதுதான் ஸ்டோரி லைனே. யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போனால் அதனால மற்றவங்களுக்கு யாராருக்கு என்ன பலன் கிடைக்குன்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி லைனே போயிருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து ப்ராப்ளத்தை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து இதுக்குள்ளே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்குது. போலீஸ் ஆஃபீஸரோட ஃபேமிலி கிட்னாப் பண்ணப்படுது. இவங்களுக்கு வந்த பிரச்சனைனால தான் போலீஸ் ஆஃபீஸர் ஃபேமிலி கிட்னாப் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றணும். அவங்கள காப்பாற்ற போனதுக்கப்புறம் தான் என்ன விஷயன்றது ஃபுல்லாக தெரிய வருது. அதுக்கப்புறம் வில்லனை எப்படி சமாளிக்கிறாங்க, வில்லனை எப்படி சமாளித்து இந்த கிராமத்தை எப்படி காப்பாற்றுறாங்கன்றதான் ஸ்டோரி லைனே. குவைட் குட். ஏன்னா எல்லோரும் வழக்கமாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுப்பாங்க. எனக்கு உங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. எல்லோரும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒருவேளை பேக்ரவுண்டில் வந்து அர்ஜுன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பாரோ அப்படின்னா எதிர்பார்த்தா அதெல்லாம் இல்லை. ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு டிப்பிக்கல் ஃபாதர், ஒரு பொண்ணுக்கு டிப்பிக்கல் ஃபாதர். இந்த ஃபாதர் வந்து ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது. ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பார்க்காத விஷயம் ஹீரோயினோட ஆக்ஷன், அர்ஜுனோட ஆக்ஷன் எதிர்பார்க்க தேவையில்லை. இட்ஸ் டூ குட். பட் அபிராமி ஷி ஆல்சோ டிட் எ வெரி குட் ஆக்ஷன். அபிராமி நிறைய ஆக்ஷன் பண்ணியிருக்காப்புல, விவேக் பிரசன்னா ஆக்ஷன் பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே ஒரு கராட்டே ஃபேமிலின்னு சொல்லலாம். ஒரு கராட்டே ஃபேமிலி, அது ஒரு கராட்டே ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவத்தை அவங்க ஃபேமிலியை காப்பாற்ற போய் அங்கே ஒரு 1300 பேர் உள்ள ஒரு கிராமத்தையே காப்பாற்றுறாங்க. திஸ் இஸ் த ஸ்டோரி லைன். நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். அடுத்தடுத்து ட்விஸ்ட்டுகள் நிறைய இருக்குது. சம் பிளேசஸ் எட்ஜ் ஆஃப் த சீட் உட்கார வச்சுருக்காங்க. நோ சாங்ஸ், நத்திங். ஸோ லேக் இல்லை மூவியில். ஸோ லேக் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மூவி டோட்டலாகவே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காப்புல. இதில் வந்து டைரக்டர் கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ஸ்டோரி லைன் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே ஹி டிட் ஹிஸ் ஒர்க் வெரி குட். சுபாஷ் கே ராஜ் சிம்பிளான ஒரு சிங்கிள் லைன் டேக் லைனை வச்சுக்கிட்டு பிளாட்டை வச்சுக்கிட்டு டோட்டலாகவே மூவியை ரன் பண்ணியிருக்காங்க. 1 hour 43 minutes மூவி. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் வீக்கெண்ட்ஸில். குழந்தைகளுக்கு சூட்டபிள் மூவியான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இதுக்கு ஈவாரியை தான் கொடுத்துருக்கணும். பட் ஆக்சுவலி லாட் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நிறைய இருக்குது, மர்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ போய் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். டெஃபினெட்லி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒர்த் வாட்சிங். இட்ஸ் ஒர்த் வாட்சிங். என் சைடில் 5 star கேட்டிங்கன்னா I'll give 2.5 stars. For 5 star I'll give 2.5 stars. Thank you.